வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பேலே டான்ஸராகவும் ஒரு ஜிம்னாசிஸ்ட்டாகவும் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணி, உங்களுக்கு படத்தில் வந்துட்டு ஒரு ரிஸ்க்கான ஸ்டண்ட் சீனோ இல்லை ஒரு ஆக்ஷன் சீனோ வருது அப்படின்னா, அந்த இடத்துல டூப் படாமல் நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹீரோயின் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ அந்த மாதிரி சீன்ஸை கூட பயப்படாமல் நடிக்கக்கூடிய ஹீரோயின் தான் ஒலிவியா குக். ரீசெண்டாக நம்ம ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீரிஸில் வந்துட்டு இவங்களை பார்க்குறப்போ இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அப்பயே இருந்துச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் இப்போ ஒரு லிஸ்ட்டை போட்டுருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அதை மிஸ் பண்ணிவிடுவீங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது வீஜா. 2014 வந்த இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இறந்த தங்களுடைய ஃப்ரெண்டோட ஆவியை வந்துட்டு கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக ஓஜா போர்டை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர்டை பயன்படுத்தி இவங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோட ஆவி இதில் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலங்க. அதுக்கு பதிலாக ஒரு மோசமான ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து வெளியே வந்துடும். இந்த ஆவியோட இன்டென்ஷன் என்னன்னா, இவங்க எல்லாரையும் வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆவி வந்துட்டு தங்களை கொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆவியை வந்துட்டு திரும்ப அந்த வீஜா போர்ட்குள்ளேயே அனுப்பி ஆகணும். ஸோ அதுக்காக படத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப த்ரில்லிங்கான படங்க. பார்க்க வந்துட்டு மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குமே தவிர அந்த பேய் வந்து போகிற காட்சிகள்லாம் வந்துட்டு ரொம்ப திகிலாக இருக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது த குவைட் ஒன்ஸ். 2014 வந்த இந்த படத்தை ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்துட்டு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேய் பிசாசு அப்புறம் சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மன பிரம்ம தான். அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்சுவலாக எதுவும் கிடையாது. இது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் அப்படின்றத வந்துட்டு தீசிஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதை ஒரு லேடியை வச்சு பண்ணுவாங்க. இந்த லேடிக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் பிஹேவியர்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. ஸோ அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இவங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். மேற்கொண்டு இந்த படத்துடைய கன்க்ளூஷனில் உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது லிட்டில் ஃபிஷ். 2020 வந்த இந்த படத்தை ஒரு ட்ராமா ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் வந்து தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் படத்தோட நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான ஒரு வைரஸ் அட்டாக் ஏற்பட்டுரும். இந்த வைரஸ்னால இவருடைய தினசரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் மறக்க ஆரம்பிப்பார். ஸோ தினசரியான விஷயங்களை மறக்க ஆரம்பித்து இது இன்னும் இன்டென்ஸ் ஆகி இவருடைய பழசையெல்லாம் மறக்க ஆரம்பிப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலியார், நம்ம யாரை காதலித்தோம், அப்புறம் வந்துட்டு வாழ்க்கையுடைய தினசரியாக நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து வழக்கமான ஒரு அல்ஜைமர் டிசீஸ் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட எப்படி இருக்காரு, அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சோஷியல் பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு படத்தில் வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் வந்துட்டு ஒலிவியா குக் இந்த இடத்துல ரொம்ப தத்ரூபமாக ப்ளே பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தில் வந்துட்டு அவங்கள முழுக்க வந்து மையப்படுத்தி அவங்க வர சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. இது ஒரு தரமான ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது சவுண்ட் ஆஃப் மெட்டல். 2019 வந்த இந்த படத்தை ஒரு ட்ராமா மியூசிக் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரம்மருங்க. இவர் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ட்ரம்ஸ் வாசிக்கிற காரணத்தினால நிறைய கான்சர்ட்டுக்கும் அப்புறம் சின்ன பப்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இவர் ட்ரம்ஸ் வாசிக்க கூப்பிடுவாங்க. மேற்கொண்டு இவருக்குன்னே வந்துட்டு ஒரு மியூசிக் கேங் இருக்கும். அந்த கேங் கூட சேர்ந்துட்டு இவர் பல கான்சர்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்மளுடைய ஹீரோக்கு வந்துட்டு தன்னுடைய ஹியரிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை பற்றி டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது இது இன்னும் மோசமாக தான் ஆகுமே தவிர உங்களால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ட்ரம்மருக்கு காது கேட்காது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கொடூரமான விஷயங்க. இந்த கதையோடைய பிளாட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போதே வந்து என்னடா இப்படி ஒரு படம் எடுத்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் போய் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயத்த மியூசிக்கல் ட்ராமாவில் கொண்டு போய் திணிச்சு சூப்பராக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய கெரியரை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. போய் பாருங்கள். இது உண்மை கதையை தெளிவு எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5ங்க. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது ரெடி பிளேயர் 1. 2018 வந்த இந்த படத்தை ஒரு சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2045 காலகட்டத்தில் பூமி வந்துட்டு ஒரு மோசமான இடமா மாறிடுது. இங்கே வந்துட்டு யாராலையும் வாழ முடியாது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாழ்றதுக்காக வேறு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு கைண்ட் ஒரு விர்ச்சுவல் யூனிவர்ஸ். இந்த விர்ச்சுவல் யூனிவர்ஸ் பேர் வந்துட்டு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸை உருவாக்குன ஒருத்தர் இருப்பார்ல, அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இறந்து போயிடுறாருங்க எதிர்பாராத விதமாக. ஸோ இவருடைய மரணத்துக்கு அப்புறம் தன்னோட யூனிவர்ஸை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக ஒரு வாரிசை வந்துட்டு அவர் தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே தேர்ந்தெடுத்துருக்கலாம். பட் தன்னோட இறப்புக்கு அப்புறம் அது யார் அப்படின்றத வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு போயிருப்பார். ஸோ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஃபைனலாக ஜெயிக்கிறவங்க வந்துட்டு இந்த ஒயாசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குங்க. அந்த ஐட்டத்தை வந்து கைப்பற்றலாம். ஸோ இது யாருக்கு கிடைக்க போகுது? இது நல்லவங்க கையில் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லை இது கெட்டவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா மனித இனமே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு டீன் அட்வென்ச்சர் பார்க்குற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் சைஃபை கலந்த கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம்.
நிறைய பேருக்கு இந்த படம் வந்துட்டு ஜென்ரலாக பிடிச்சிருந்துச்சுங்க. பிகாஸ் இதில் பண்ணியிருந்த அந்த வீடியோ எஃபெக்ட்ஸும் அங்கங்கே தேவையான அளவுக்கு அந்த அனிமேஷன்ஸையும் வந்துட்டு தெளிச்சு விட்டதுனால இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.